இப்போ வந்து தேய்பிறை பஞ்சமி. தேய்பிறை பஞ்சமியில் எதுக்காண்டி வராகி அம்மன் நம்ம கும்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கஷ்டங்கள்லாம் தேஞ்சி போகணும், நம்மளுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைலாம் அப்படி குறையணும், தேயணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிற நம்மளுடைய துரோகிகள், எதிரிகள் யாருமே இருக்கக்கூடாது, கந்திஷ்டிலாம் குறையணும். அப்படி நம்ம வந்து தேய்பிறை பஞ்சமியில் நம்ம வராகி அம்மன்ட்ட வேண்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது வந்து நடக்கும். இது வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கு, எனக்கும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வராகி அம்மன் பூஜையில் வந்து ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதுளம்பழம் வந்து வராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மாதுளம்பழத்தை வச்சு நம்ம வேண்டிடலாம். அது மட்டும் இல்லாமல் கிழங்கு வகைகள், விவசாயிகளுக்கு வந்து உகந்த தேவினாலே வந்து பார்த்திங்கன்னா அது வராகி அம்மன். ஏன்னா கையில் ஏற்கலப்பையோடு இருக்கும்ல, அதனால் ஸோ வந்து கிழங்கு வகையில் வச்சு நம்ம வந்து வணங்கிடணும். அது மட்டும் இல்லாமல் தேங்காயில் வந்து விளக்கு போடும்போது இந்த தீபம் எரியிற இடத்துல வந்து நம்ம என்றைக்குமே சந்தன குங்குமம் வைக்கக்கூடாது. ஏன்னா குங்குமம் வந்து எரியக்கூடாதும்பாங்க. ஸோ அந்த இடத்த விட்டுட்டு மற்ற 3 இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் வந்து எடுங்க. மற்ற 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சந்தன குங்குமம் எல்லாமே நம்ம வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் லெமன் வந்து எல்லாத்துக்குமே உகந்தது வந்து லெமன் தான், எல்லா தெய்வங்களுக்கும். அதுவும் வராகி அம்மனுக்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உகந்தது வந்து லெமன் தான். அது மட்டும் இல்லாமல் சிகப்பு கலர் அரளிப்பூ இருக்குது பார்த்தீங்களா, அரளிப்பூ வந்து ரொம்ப நல்லது. ஆனால் அதை விட ரொம்ப நல்லது செம்பருத்தி பூ, ரெட் கலர். அந்த ரெட் கலர் செம்பருத்தி பூ வச்சு நம்ம வந்து வராகி அம்மனும் வணங்கலாம். தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமின்னு இருக்குது. இந்த தேய்பிறை வளர்பிறை பஞ்சமியில் ரொம்ப முக்கியமானது தேய்பிறை பஞ்சமி தான். ஏன்னா நம்மளோட கஷ்டங்கள்லேருந்து எல்லாமே கரையணும் அப்படின்னா அந்த தேய்பிறை பஞ்சமியில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வேண்டிக்கிறோமோ அது ஃபுல்லாக கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற கோவில் போய் வராகி அம்மனை வழிபடணும். சப்போஸ் வராகி அம்மனை வழிபட கோவில் இல்லை அப்படின்னாலுமே வேறு அம்மன் கோயிலுக்கு வழிபட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஆன்மீக தகவலுக்கு மேலும் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். எப்போதுமே விநாயகர்லேருந்து தான் பூஜை ஆரம்பிக்கணும். ஸோ விநாயகர்லேருந்து பூஜை ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேய்பிறை பஞ்சமி. தேய்பிறை பஞ்சமி வந்து யாருக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வராகி அம்மனுக்கு வந்து தேய்பிறை பஞ்சமி வந்து உகந்த நாள். ஸோ அம்மாவுக்கு வந்து ஒரு பூஜையை போடலான்ட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பூஜைக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப அவ்வளோ செலவு பண்ணலாம் ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் அன்றாடம் யூஸ் பண்ணுற கிழங்கு வகைகளும் தேங்காயும், அதில் தேங்காய் உடைச்சி நெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டுக்கு வழங்கினாலே வந்து எல்லா கந்திஷ்டிலேருந்து எல்லாமே விலகி நம்ம கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்லபடியாக மாறும். நம்ம ஐயா மாயாண்டி அப்படி வணங்கிட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி புகை போடுங்க. சாம்பிராணி புகை போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் வீட்டுக்குள்ளே. இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே வந்து போயிடும். ஸோ சாம்பிராணி புகை வந்து உடம்புக்கு வந்து எப்படி சொல்ல, கந்திஷ்டிலேருந்து எல்லாமே போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இங்கேருந்து பார்த்தாலே பார்த்திங்கன்னா வராகி அம்மன் கோவில் தெரியும். ஸோ வராகி அம்மன் எப்போதுமே நம்ம வீட்டில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஐதீகம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து சாம்பிராணி சரிப்பா, சிரிச்சாச்சுப்பா, சொல்லசாமி காட்டணுமா காட்டும். இங்கே அடுப்படி வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே சுத்தமாக இருக்கணும். அடுப்படி சுத்தமாக இருந்தால் தான் வீட்டில் வந்து லட்சுமி வருவா. அப்போ சரஸ்வதி எப்போ வருவான்னு கேட்கக்கூடாது. சாம்பிராணி போக அடுப்பாட்டியில் எப்போதுமே போடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எந்த சாமி இப்போ காட்டணுங்க, வா சொல்லு, என்ன சாமி காட்டணும்? பெருமாளுக்கா? பெருமாள் காட்டியாச்சு. சரியா? நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கலையத்தில் தான் வச்சுருப்போம் தீர்த்தம்லாம். ஸோ அந்த கலைய தீர்த்தத்தை வச்சு தான் நம்ம நைவேத்தியம் பண்ணுவோம். எல்லாருக்கும் வராகி அம்மனோட அருள் கிடைக்க நம்ம வேண்டிடலாம். வீடியோ
வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வராகி அம்மன் அருள் கிடைக்கும். வீடியோ பார்க்காதவங்களுக்கும் கிடைக்கும். என்னப்பா? வாங்க. கரெக்டாக டைமிங் வந்துடுங்க. வைக்கப்பட்டதுக்கு இப்போ பொண்ணு பார்க்கல, உங்களுக்கு சாமி கும்பிடுங்க. இங்கே வாங்க, திரும்புங்க, இங்கே வர. வெரி குட். அம்மாவுக்கு சரிம்மா.